இன்னைக்கு வந்து இன்ஸ்கர்ட் வந்து கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. அதனால வந்து இந்த இன்ஸ்கர்ட் கூட எப்படின்னா, நம்மளுக்கு வந்து கடையில் வாங்குறது பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க. நம்மளுடைய அளவுக்கும் அதுக்கும் சரி இருக்காது. பட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும். கீழே டவுரா, இது பேர் மார்வாடி கட்டிங்கன்னுவாங்க. ஐ மீன் சிங்கிள் பீஸ்லேயே 6 பீசஸ் வந்துடும். ஒரே கட்டிங்லேயே 6 பீஸ் வந்துடும். 6 பீஸ் உள்பாவடை நம்ம தைக்கிறது. பட் ஆனால் ஒரே தனித்தனியாக கட் பண்ணாமல் சிங்கிள் கட்டிங்லேயே 6 பீஸ் வந்துடும். அதை எப்படின்றத கட்டிங் வந்து சொல்லித்தரேன் பாருங்கள். முதல்ல வந்து இதுக்கு 2 மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். நம்மளுடைய எங்கே கட்டுறோமோ அதுலேருந்து கரெக்டாக இந்த ஹைட்டு கால் வரைக்கும் எடுத்துக்கணும். ஏன்னா தண்ணியில் போட்டோம்னா ஷிங்க் ஆகிடும் இல்லையா. கால் அந்த கொலுசு பாதம் வரைக்கும், கீழே பாதம் வரைக்கும் எடுக்கணும் ஹைட்டு. அதுக்கப்புறமா வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு நீங்கள் எங்கே கட்டுறீங்களோ அங்கே எடுத்துக்கோங்க. இது 2 அளவு தான் நம்ம நோட் பண்ணுறோம். அந்த 2 அளவு நோட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ என்னுடைய ஹைட் வந்து 39, 37, 37க்கு 2 ஆட் பண்ணிக்கணும். ஆளோட அளவு எடுத்தோம்னா 2 ஆட் பண்ணணும். ஸோ 39. இப்போ நம்ம இது இன்ஸ்கர்ட் கிளாத் வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. இது வந்து அப்படியே வந்து கரபாகம் இப்படியே இருக்கு இல்லையா. இதுதான் ஃபுல்லாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே மடிக்கிறோம். நம்ம எதுவுமே பிரிக்கவே வேண்டாம். இப்போ இந்த இன்ஸ்கர்ட் கிளாத்தை 2 மீட்டர்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு ஃப்ரில்லு வைக்கணும்னா நம்ம ஃப்ரில்லுக்கு எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கணும். நான் ஃப்ரில் வைக்க போகிறதில்ல. அதனால கரெக்டாக 2 மீட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். முதல்ல இந்த கரபாகம் இந்த பாகத்தை அப்படியே மடிச்சிருங்க. அப்படியே டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்க, 2 ஹைட்டு கரெக்டாக 39 inches. இப்போ பாருங்க, ஹைட்டு வந்து 37 + 2 39. இந்த 2 எதுக்காகன்னா, நம்ம வந்து ப்ளஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது தண்ணியில் போட்டால் ஷிங்க் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே தையலுக்கும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம பெல்ட் வச்சிட்டோம்னா அதுவே வந்துடும். ஸோ அதனால் வந்து தண்ணியில் போட்டால் ஷிங்க் ஆகுன்றதுக்காக அந்த 2 inches ஆட் பண்ணோம். இப்போ 39. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக 39. ஓகேவா. இப்போ நம்ம வந்து இந்த 39ல் வந்து இடுப்பு, இது வந்து ஹைட்டு சரியா. இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து 26. இதுக்கு வந்து 6 ஆட் பண்ணோம், 32. ஓகேவா. நம்ம வந்து தையலுக்கும் சேர்த்தோன்னா 8 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இடுப்புன்றது வேற, இந்த இடம் நம்மளுக்கு பட்டெக்ஸ் அளவு வந்து பெருசாக இருக்கிறதுனால இப்போ அதை எடுத்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு வந்து 35 விட்டு 3 ஆட் பண்ணோம். இப்போ வந்து இதுக்கு 8 ஆட் பண்ணிங்கன்னா 34. இப்போ இந்த 34-ஐ நம்ம வந்து 6ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6 பார்ட்ஸ் போடுறதுனால சரியா. 5 ஓகேங்களா. அந்த 1/4 இன்ச்சு நம்ம வச்சா கூட நம்ம பிடிச்சிக்கலாம். 6 inches தான் வச்சுக்கலாம். 6 inches வச்சா 36 ஆகிடும், பெருசாகிடும். அதனால தண்ணியில் போட்டால் இழுத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போது இடுப்பு சுற்றளவு 6. இதை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். இங்கே வந்து முதல்ல இந்த கரபாகம் பண்ணுறது நம்ம பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரபாகத்தை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு இங்கேருந்து கரெக்டாக 6 inches எடுங்க. ஒரே நான் என்ன சொன்னேன், சிங்கிள் கட்டிங்கில் 6 பீஸ் வெட்டுறேன்னு. இப்போ இந்த கரபாகத்தில்